வண்டியில இருங்க, ஒரு ரவுண்டு போலாம். ஐயோ, அதெல்லாம் முடியாதுங்க. என்னங்க இப்பதான் தைரியம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறீங்க? அது சும்மா பேசுறதுக்கு. அதுக்கும் வண்டியில சுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அனு ப்ளீஸ் அனு, உங்களை என் கூட வண்டியில உட்கார வச்சுட்டு போகணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. வேண்டாமே, யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். அனு, நான் உங்களை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன். இந்த பார்க்ல ஒரு ரவுண்டு மட்டும் போயிட்டு வந்துடலாம், ஓகேவா? வாங்களே ப்ளீஸ். டிரைவிங் ஸ்கூல் போயிட்டு இருந்த எனக்கு லைசென்ஸ் கொடுத்த மெயின் ஆபீசரே நீங்க தான். இன்னைக்கு கிரீன் சிக்னலையும் காட்டிட்டீங்கன்னா அப்புறம் ஏன் எனக்கு பயம் இருக்க போகுது அனு? நாம நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டோம். அத பெரியவங்களுக்கும் புரிய வச்சு அவங்களும் பச்சை கொடி காட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். போங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட தடை போட்டீங்கன்னா எப்படி? அன்னைக்கு நீங்க உங்க அப்பா பின்னாடி சைக்கிள்ல உட்காந்துட்டு போனீங்கல்ல, அப்போ நானும் என் வண்டியில உட்கார வச்சுக்கிட்டு ஒன்னா போகணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? போங்க. சரி சரி, உடனே சோகமாயிடாதீங்க. வரேன். அனு, என்ன அனு ஒரே அதிசயமா இருக்கு, நம்பவே முடியல. ஆமா, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே ஜாலியா நான் ஆகாஷை பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்க அப்செட் ஆக கூடாது. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதா மட்டும் நீங்க நினைச்சுக்கல? சச்சே, இல்லவே இல்ல. நிஜமா தானே? அட ஆமாங்க. நான் கடைக்கு போகணும், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே, வந்து ஏறுங்க போலாம். சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன? முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன? சொக்க வச்ச பச்சை கிளி சுத்த விட்டு பார்த்தது என்ன? முத்த ஒண்ணு கேட்டதுக்கு வெக்கப்பட்டு போனது என்ன? மானே மானே உறவனை நினைச்சேனே, நானே நானே உசுருக்குள் ஒளிச்சேனே. அடிமானே மானே உன்னை உறவனை நினைச்சேனே, உன்னை தானே